வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்சிபி, ஆர்சிசிபி அப்படின்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். எம்சிபி அப்படிங்கிறது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், அதை தான் எம்சிபின்னு சொல்கிறோம். இந்த எம்சிபி இது கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்யூட்டில் ஓவர் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரும். இதே இடத்துல ஃப்யூஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது நம்ம ஃப்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எம்சிபி பயன்படுத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரீசெட் பண்ணி விட்டாலே போதும். எம்சிபிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். இது பயன்படுத்துகிறது மூலமாக எலக்ட்ரிக்கல் வயரு, ஓவர்லோடு, ஓவர் கரண்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் இது பாதுகாக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம சர்க்யூட்டை இது ப்ரொடெக்ட் பண்ணும். எம்சிபியை ஹேண்டில் பண்ணது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஜஸ்ட் அது ஒரு நாப் இருக்கும். ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ட்ரிப் ஆகி டவுன் ஆகிருக்கும், அது ஜஸ்ட்டு மேலே தூக்கி விட்டிங்கனாலே எம்சிபி ஆன் ஆகிடும், ரீசெட் ஆகிடும். எம்சிபி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது ஹவுஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு. இதில் சிங்கிள் போல், டபுள் போல், 3 போல், 4 போல்னு நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது. இது ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் பண்ணும். இப்போ ஒன்ஸ் எம்சிபி ட்ரிப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஈஸியாக ரீசெட் பண்ணிடலாம். இதுக்குன்னு எதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. எம்சிபி பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் அந்த பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி வரும்போது அந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் என்ன ஆகும்னா ஹீட் தெர்மல்னால் அது எக்ஸ்பேண்ட் ஆகி எம்சிபி ட்ரிப் பண்ணி விடும். ஆர்சிசிபினா என்னென்னா ரெசிடுயல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். இந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அதனால தான் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர், ரெசிடுயல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு இதை சொல்கிறோம். ஆர்சிசிபி நார்மலாக ஒரு வயரிங்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இது எப்போ லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைமில் இது சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இது ஒரு ரொம்ப சேஃபான ஒரு டிவைஸும் கூட. எப்போ லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைமில் இந்த டிவைஸ் ஆப்ரேட் ஆகி சர்க்யூட்டை சேஃப் பண்ணிடும். சர்க்யூட்டையும் சேஃப் பண்ணும். சேம் டைம் நம்ம ஹியூமன் ஷாக் ஏதாவது அடிச்சுது அப்படின்னா கூட இமிடியேட்டாக சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த ஆர்சிசிபி பார்த்திங்கன்னா எம்சிபியோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணுறது மூலமாட்டு ஓவர் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட்டில் இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆர்சிசிபி நார்மலாகவே எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஆர்சிசிபியில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 2 வயரையுமே கனெக்ட் பண்ணணும். இது 30 milliamps, 100 milliamps, 300 milliamps அப்படிங்கிற மாதிரி லீக்கேஜ் கரண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிவைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா 30 milliamps லீக்கேஜ் இருக்கிற ஆர்சிசிபி வாங்கி பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஹியூமன் பாடி வித்ஸ்டன் பண்ணக்கூடிய கரண்டோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 30 milliamps. ஆர்சிசிபி ஒரு லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு இன்னொரு நேம் சொல்லுவாங்க. இது டொமஸ்டிக் பர்பஸில் ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் கம்பல்சரி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஆர்சிசிபியும் வேணும், எம்சிபியும் வேணும். நார்மலாக எம்சிபியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுன் சைடில் அதோட எம்சிபியோட கீழே இருக்கிற டெர்மினலில் இன்புட்டை கொடுத்து மேலே இருக்கிற டெர்மினலில் அவுட்புட் எடுப்பாங்க. பட் ஆர்சிசிபியில் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே தான் இன்புட்டே கொடுப்பாங்க. இன்புட் எடுத்து கீழே அவுட்புட் எடுப்பாங்க. நீங்கள் இப்போது நார்மலாக டிபிலாம் யூஸ் பண்ணி வயரிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் ஆர்சிசிபியில் இன்புட் கொடுத்துட்டு அதோட அவுட்புட்ஸ் எடுத்து எம்சிபியில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எம்சிபிக்கும் அந்த எம்சிபியிலேருந்து இண்டிவிஜுவல் சர்க்யூட்டுக்கு சப்ளை போகும். இந்த மாதிரி மெத்தடில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஆர்சிசிபி இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் கம்பல்சரியாக எல்லா வீடுகளுமே பயன்படுத்தணும். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.